இன்று இரவு டியூட்டிக்கு 2 மணி நேரம் லேட்டானதால் செய்யக்கூடிய வேலைப்பளுவை நினைத்து கொஞ்சம் பரபரப்பு அடைந்து விட்டாள் ரேவதி. இவள் உள்ளே நுழைந்ததும் மதியம் டியூட்டி பார்த்த நர்ஸ் உடையை மாற்றி ரெடியாக இருந்தாள். வரட்டுமா, 10 கேஸ் புதுசு இருக்கு, லிஸ்ட்டை பார்த்து செய்யி. அவள் நடந்து கொண்டிருந்தாள். அவள் அவசரம் கிராமத்துக்கு கடைசி பஸ்ஸை பிடிக்கணும். அவள் அவசரமோ யாருக்கு தெரியும். யூனிஃபார்மை மாட்டிக்கொண்டு வெளியே வந்து லிஸ்ட்டை எடுத்து பார்த்தாள் ரேவதி. எல்லாம் வயிற்றுப்போக்கு கேஸ் சீசன் இது. வரிசையாக எல்லோருக்கும் பிபி பார்க்கணும், ஊசி போடணும், மாத்திரை கொடுக்கணும், சலைன் ட்ரிப்பை சரி பார்க்கணும். அந்த நேரத்தில் தன் கணவருடன் வார்டு பேஷண்டான வள்ளி வந்து நின்றாள். என்ன எம்மா, இவருக்கு வயத்தை வலிச்சுக்கிட்டே தண்ணியா போகுதுமா? எத்தனை தடவை போச்சு? 3-4 தடவை இருக்குமம்மா. காலரா கேஸில் துணைக்கு யாரும் அங்கே இருக்கக்கூடாதுன்னா யாரும் கேட்டா தானே. ஓபிக்கு போக சொல்லு. டாக்டர்கிட்ட அட்மிஷன் சீட்டு வாங்கிட்டு வந்தா. ஒரு பெட்டை போட்டு படுக்க வச்சிடலாம். வேண்டாமா, நான் வந்தே 3 நாள் ஆயிட்டு. நாளைக்கு வீட்டுக்கு போகணும். புள்ளக்குட்டியெல்லாம் பசி பட்டினியாக பயந்து போய் கிடக்கும். நீங்களே ஊசியை போட்டு மாத்திரை கொடுங்கம்மா. ரேவதி கொஞ்ச நேரம் யோசித்தாள். டாக்டர் வார்டு ரவுண்ட்ஸ் வரும்போது சொல்லிக் கொள்ளலாம் என நினைத்து கொண்டே ஒரு ஊசி போட்டாள். உள்ளுக்கு மாத்திரை கொடுத்தாள். வரிசையாக ஒவ்வொரு பேஷண்ட்டாக பிபி பார்த்து ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து கொண்டிருந்தாள். சலைன் ட்ரிப்புகளை மாற்ற வேண்டியதையும் மாற்றி சரி செய்து கொண்டிருந்தாள். திரும்ப ஓய்வு அறைக்கு வரும் பொழுது அவளது மணி இரவு 12 மணி. பசி. டிஃபன் பாக்ஸை திறந்ததும் சட்னியின் ஊசி போன வாசம் குப்பென முகத்தில் அடித்தது. அடி வயிற்றை குமட்டியது. பெயருக்கு 2 இட்லியை பிளாஸ்கில் உள்ள வெந்நீரில் நனைத்து சாப்பிட்டாள். மாலை 4 மணிக்கு சூட்டு டப்பாவில் வைத்த இட்லி நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டால் என்ன வாங்கும்? இன்று எல்லாமே அவசரம்தான். எப்போதும் அவன் வண்டியில் கொண்டு வந்து விட்டு போவான். நேற்று இரவு டியூட்டி முடிந்து பஸ்ஸை பிடித்து வீட்டுக்கு போகும்போது மணி 10. இவளை பார்த்ததும் அவள் கணவன் முறைத்து கொண்டே வண்டியை வேகமாக உதைத்து ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போனான். வெளியே கோபமாக போன கணவனை எதிர்பார்த்து என்னமோ ஏதோவென பயந்து அவள் காத்திருக்க 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தான். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, பையன் பரீட்சைக்கு படிக்கிறான், வீட்டு வேலை நிறையா இருக்கு, நீ ஆஸ்பத்திரின்னு ஓடுற, அதான் உன் மேலே கோபம். பகல நான் இருந்தா உன்னிட்ட சண்டை போட்டிருப்பேன். சண்டை வேணாம்னு தான் நான் தவிச்சிச்சேன். அவன் கணவனை கண்களில் நீர் கலங்க பார்த்தாள் ரேவதி. அவன் தரையை பார்த்தான். ரேவதி பதில் பேசாமல் மௌனமாக பையை தூக்கி கொண்டு பஸ்ஸுக்கு நடந்தாள். அவனைப் போலவே தானும் மௌனமாக நடந்து கொள்வதுதான் இருவருக்கும் நல்லது என நினைத்து கொண்டாள். பொழுது விடிஞ்சு பொழுது போனா எந்த நேரமும் மனசு ஒரே பரபரப்பா இருக்குது. வாழ்க்கையை அவசரப்படுத்துகிற நர்சு தொழில். மனசில் உள்ள ஆசைகளை காலில் போட்டு மிதித்துவிட்டு ஆஸ்பத்திரி வீடு என மிஷினாய் ஓடுகிற நர்சு வாழ்க்கையை அவளுக்கு மிஷினாக்கி போனது. இப்படி கிடந்து கஷ்டப்படுற போதும் இந்த வேலைக்குள்ள மரியாதை கௌரவம் கிடைக்கதா? வீட்டிலும் இல்லை, ஆஸ்பத்திரியிலும் இல்லை. இவளும் ஓபியிலிருந்து ஆப்ரேஷன் தியேட்டர், பிரசவ வார்டு, குழந்தைகள் வார்டு, எம்எஸ் வார்டு, ஐசிசி வார்டு என ஒவ்வொரு பிரிவிலும் இருந்து பார்த்து விட்டாள். சொன்னதை கேட்காமல் மருத்துவ பணிக்கு இடைஞ்சலாக நான் ஆளுங்கட்சிக்காரன், ஒன்றியம், வட்டம், மாவட்டம் என கரை வேஷ்டியை மடித்து கொண்டு மீசையை முறுக்கும் அதிகாரம் ஒரு பக்கம். ஓபியில் டாக்டரை பார்க்க வரிசையில் வரும் பொழுது இடையில் ஆஸ்பத்திரி பணியால் தன் உடம்பை காண்பிக்க புகுந்தான் என இதுக்கு எதுக்கு வரிசை என சீட்டை கிழித்து இவள் தலையில் போட்டு சென்றவனும் உண்டு. இது ரம்பா மாதிரி இல்ல, நக்மா மாதிரி இல்ல என நடிகைகளின் பெயரை வைத்து கேலி பேசி காணப்பார்வையை சுத்தி வரும் பார்வையாளர்களும் இங்கே உண்டு. எதை நினைச்சு என்ன பயன்? கை நிறைய சம்பளம் கிடைக்கிறது, ஆனால் நிம்மதி? போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் செய்திருப்போமோ? ஐயையோ, நான் என்ன பண்ணனே? கண்ணு சொருகிட்டா நல்லா இருந்த மனுஷனுக்கு ஒரு ஊசி போட்டு இப்படி ஆயிட்டே. பாவி, அவன் நல்லா இருப்பாளா? காசு கொடுக்கலன்னு இது மாதிரி பண்ணிட்டாளா? உனக்கு எம்பிட்டு காசு வேணும்? 50 100? உன்னோட ரேட்டு என்னம்மா? வள்ளிப்பட்ட சத்தம் மருத்துவமனையின் சகல வார்டுகளிலும் ஒலித்து எதிரொலித்தது. ரேட்டா? ரேவதி எழுந்து வெளியே சப்தம் கேட்டு வார்டுக்கு ஓடினாள். உன்னோட காசை கொண்டு போய் குப்பையில போடு. நான் ஊசி போட்டதால் இது மாதிரி ஆயிட்டுன்னு கத்தறையே. ஆமாண்டி பாவி, எனக்கு துணையா வந்த என் புருஷன் நான் என்ன பண்ணேன்? நீதானே 3 தரம் தண்ணியா போகுது, ஊசி போடுங்கன்னு சொன்னேன். அப்ப சொன்னேன், இப்போ இப்படி ஆயிட்டே. பொழுதனைக்கும் டாக்டருங்ககிட்ட பல்ல காமிச்சிட்டு நிக்கிறதுக்கு தானே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். எங்க வைத்தியம் பார்க்குறீங்க? இந்த பாருமா, மரியாதையா பேசு. நீ ஊசி போடுங்கன்னு சொன்னதும் நான் ஓபிக்கு தான் போவேன் சொன்னேன். இறக்கப்பட்டதால் இப்படி ஒரு பட்டமா? முதல்ல நீ எந்திரி, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. முறைப்படி ஓபிக்கு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வா என ரேவதி கூறினாள். ஐயையோ, உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சே, மூச்சை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? அடி பாவி, கொன்னுட்டியே, என் புருஷனை கொன்னுட்டியே.
மீண்டும் அவளின் ஒப்பாரி அதிகமாக சட்டென படுத்திருந்த அவளின் கண்ணிமையை விலக்கி பார்த்தாள் ரேவதி. வாயை பிளந்து பார்த்தால் நாடி பிடித்து பிபி செக் பண்ணும்போது பல்ஸ் ரொம்ப இறங்கி போய் ஆபத்தான நிலையில் இருந்தது. அவளுக்குள் ஒரு அதிர்ச்சி. வயிற்றுப்போக்கு ரொம்ப நேரமாக போய் இருக்க வேண்டும், இல்லையேல் உடம்பு இவ்வளவு சீக்கிரம் ஆபத்தான நிலையை ஆகியிருக்காது. ஐயா, உங்க பெயர் என்ன? சொல்லுங்கய்யா, உங்க பெயர் என்ன? உடம்பை உலுக்கினாள். ராமையங்க. சொல்லு, எத்தனை தடவை போகுது? எதுவும் பேசவில்லை. சொல்லுப்பா, எத்தனை தடவை போச்சு? பளிச்சென அவன் கன்னத்தில் அறைந்தாள். உண்மையை சொல்லு, எத்தனை தடவை போனது? அவன் மிரண்டு போய் விழுத்தான். 20 தடவைக்கு மேல காலையிலிருந்து போகுதுமா. அட பாவி மனுஷா, காலையிலிருந்து 20 தடவைக்கு மேல போயிருக்கு. நீ 3-4 தடவைன்னு என்கிட்ட போய் சொன்னியே. பக்கத்தில் இருந்த வார்டு மெம்பரை அழைத்தாள். ஒரு நிமிஷத்தில் உடல் நடுக்கம் கண்டுவிட்டது. இது மாதிரி 10 கேஸ் வந்தா போதும், தொழிலில் உள்ள புனிதம் கெட்டு போய்விடும். திரும்ப ஒவ்வொரு வார்டாக நுழைந்து வரிசையாக பேஷண்ட்டுகளை பார்த்து வந்தாள். மணி 2 ஆனது. நேற்று பகலில் வேறு தூக்கமில்லை. உடம்பு பலகீனமாயிருந்தது. கொஞ்ச நேரம் கண் அசந்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தவள், வேண்டாம், ஜெயராமன் கேஸ் கொஞ்சம் சீரியஸ் என சேரை தூக்கி அந்த வார்டுக்கு நேராக போட்டுக்கொண்டு இதர எழுத்து பணிகளை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தாள். விடிந்ததும் 7 மணிக்கு அடுத்த டியூட்டி நர்ஸ் ரெடியாக வந்தாள். ரேவதி உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வரும்போது, ஆமா, தெய்வம் போல என் புருஷனை எமன்கிட்ட இருந்து காப்பாத்தினீங்க. நான் பேசினதை மன்னிச்சிடுங்கம்மா என ரேவதியின் காலில் பொத்தன விழுந்தாள் வள்ளி. சீ, என்ன வேலை இது? எந்திரி என பின்வாங்கினாள் ரேவதி. அவ்வளவுதான். மீண்டும் வீட்டு பணிகளை நோக்கி ஆயத்தமாகிவிட்டாள் ரேவதி. நண்பர்களே, நாம் பெண்களை ஏதோ சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம். வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு பணியில் இருக்கும் பெண்கள் எல்லாம் அவர்களின் மனநிலை என்னவென்பது புரிந்து கொண்டு அவர்களிடம் பேசுங்கள். வீணாக அவர்களின் மீது வீண்பதி சுமத்தாதீர்கள். இது நர்ஸ் பணியில் மட்டுமல்ல, எல்லா பணிகளை செய்யும் பெண்களுக்காகத்தான் சொல்கிறேன். பெண்களையும் மதிப்போம். அவர்களுக்கும் மனதும் உணர்வும் உண்டுதானே. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.